ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் இன்னைக்கு தான் நான் ட்ரை பண்ண போறேன். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அதாவது டர்னிங், லெஃப்ட் டர்ன், ரைட் டர்ன் மறுபடியும் அதே தான் விஷயம் நான் பண்ண போறேன். ஏன்னா நெறைய பேருக்கு லெஃப்ட் இன்னும் ஜட்ஜ்மெண்ட் பண்றது இன்னும் டவுட்டா இருக்குன்னு சொல்றீங்க. அதே மாரி ரைட் எப்படி டர்ன் பண்ணணும்? அதே மாரி ரைட்லயே எப்படி ரிவர்ஸ் எடுக்கணும்? அதே மாரி லெஃப்ட்லயே எப்படி ரிவர்ஸ் எடுக்கணும்? ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் இன்னைக்கு சொல்லப் போறேன். ஸோ இத நான் சொல்லிடுறேன். பட் ரோடு வந்து எப்படி என்ன கண்டிஷன்ல அந்த இடத்துல நமக்கு டர்னிங் பாயிண்ட் இருக்கா என்னன்றத பார்த்துட்டு நம்மளும் டர்னிங் எடுப்போம். இன்னைக்கு கம்பல்சரியா இன்னைக்கு டர்னிங் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட நீங்க டிராவல் பண்றதுக்கு ரெடியா இருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். ஸோ இப்போ நம்ம டிரைவ் பண்ற ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட ஃபிங்கர்லாம் பாருங்க. நெயில் இருக்குங்களா? நான் ஏன் இன்னைக்கு இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நெயிலோட தான் வந்து கார்ல ஏறி உட்காடுறீங்க. இப்படி ஸ்டேரிங் திருப்பும் போது பாருங்க, இப்ப நான் திருப்பும் போது இந்த விரல் இந்த கையோட உரசி என்னாகும், நெயில் வந்து உங்க கையவே கீறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் நெயில வந்து ஃபிங்கர்ல வந்து கட் பண்ணிடுங்க. அது மாதிரி கால்லயும் நான் வந்து நெயில் கட் பண்ணணும்னா கண்டிப்பா கட் பண்ணுங்க. ஏன்னா பெடல்ல வந்து நீங்க மிதிக்கும் போகும்போது இந்த பாருங்க நான் விடும் போகும்போது என்ன ஆகும்னா, சடனா நான் எடுத்து விடும்போது இந்த நெயில் வந்து அதுல பட்டு உடையறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால பெயின் ஆகும். நீங்க கார் டிரைவ் பண்றதுக்கு இஷ்டம் இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா மொபைல் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? டிரைவிங் பண்ணும்போது இப்ப நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ வண்டியை வந்து நான் லெஃப்ட் நிப்பாட்டிக்கிறனால ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு மிரர் பார்த்துட்டு கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர். யூஸ்வலா ஹேண்ட் பிரேக்கை நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். எப்படி சொல்லியிருக்கேன், லைட்டா மேலே தூக்கி பட்டன் ப்ரெஸ் பண்ணி இறக்கணுன்றது. ஸோ இதை பாருங்க, தூக்கி இதை ப்ரெஸ் பண்றேன். இதை தூக்குனா அந்த பட்டன் உள்ள போகுது. திரும்ப ப்ரெஸ் பண்ணி நான் கீழே இறக்கிட்டேன். ஸோ இப்போ நான் ரெடி ஆயிட்டேன். வண்டியை என்ன பண்றது, மூவ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன். as யூஷுவல் அதே ஆஃப் கிளச் பைட்டிங் பாயிண்ட். ஆஃப் கிளச் வந்து வைப்ரேஷன் சவுண்ட் கேட்டு லைட் அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுங்க, ஒரு ஹார்ன். ஸோ எப்போ வெஹிக்கிள் எடுத்தாலும் ஒரு ஹார்ன் பாருங்க. அப்படியே ஃபுல்லா கிளச்சை ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபியூ செகண்ட் ஆயிடுச்சு. தென் ஃபுல் கிளச் செகண்ட் கியர். கொஞ்சம் மூவ் ஆகும். என்ன பண்ணீங்க, நம்மளே இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணணும், அது ஆஃப் ஆகாது. டர்னிங் மட்டும் தான் என்ன செய்யும், இண்டிகேட்டர் ஆஃப் ஆகும். ஸோ அங்க பாருங்க நாய்க்குட்டி படுத்திருக்கு பாருங்களேன். ஸோ இதுல இருந்து எப்படி கட் பண்ணணும், இந்த கார்னரை ஒட்டி அவங்க ஹார்ன்லாம் அடிச்சா போக மாட்டாங்க. அது போக இந்த ஸ்கூல் பிள்ளைங்க வர்றாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து ஹாரன், அவங்க கிட்ட இருந்து மறுபடியும் என்ன பண்ணிக்கணும், லெஃப்ட் திருப்பணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வண்டி எப்படி போச்சுன்னா, ஸ்லோ டவுன் ஆனனால ஃபுல் கிளச் மிதிச்சு ஃபர்ஸ்ட் கியர் மாத்திட்டு அதே ஆஃப் கிளச் ஆஃப் பிரேக்லயே என்ன பண்ணிக்கிட்டேன், ரொட்டேட் பண்ணிட்டேன். இது ஃபியூ செகண்ட்ஸ்ல நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால நான் அதை சொல்ல முடியல. இங்க பாருங்க, ஒரு பையன் விளாண்டுட்டு இருக்கான். இங்க இருந்து பார்க்கும் போதே என்ன ஆகும், ஏன்டா அந்த பையன் ஏன்டா அப்படி நடு ரோட்ல வர்றேன்னா நீங்க சொல்லிக்கிட்டே வருவீங்க. யாருமே வராம இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? சோ எல்லாருமே நம்ம பார்த்து என்ன பண்ணிக்கணும், கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணிக்கணும். யாராவது வந்தா என்ன பண்ணணும், டக்குன்னு காலத்துக்கு பிரேக்ல வச்சுக்கோங்க. நீங்க பிரேக்குன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிடுவீங்க, ஆக்சிலேட்டரை மிதிச்சிருவீங்க. ஸோ அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் காலத்துக்கு பிரேக்ல வச்சுட்டா அந்த பையனுக்காக ஒரு பிரேக்கு, அடுத்து ஸ்பீட் பிரேக்கருக்காக ஒரு பிரேக்கு. ஸ்பீட் பிரேக்கர்ல அந்த வைப்பர் பாயிண்ட் மறையவும் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி கியரை டவுன் பண்ணியாச்சு. தென் ஃபுல் ஆஃப் கிளச் வந்து லைட் ஆக்சிலேட்டர் கொடுத்து கிளச்சை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிட்டேன் நான். இப்போ டர்னிங் லெஃப்ட், லைட்டா கிளச் பிரேக்கை மதிச்சு ஸ்லோ டவுன் ஆகும். இந்த அம்மாவை நான் நோட் பண்ணணும், அதே நேரம் ரைட்டு நான் நோட் பண்ணணும். ஸோ பாருங்க, இந்த வைப்பர் சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த வைப்பர் மறையவும் நம்ம என்ன பண்ணிக்கணும், பிரேக்கை ரிலீஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லா கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்க, லைட் ஆக்சிலேட்டர் கொடுத்து ஆஃப் ஆகாம மெயின்டைன் பண்ணணும். ஸ்பீட் பிரேக்கர்ல இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு ஆஃப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறேன், ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட ஸ்லோ டவுன் பண்ணுங்க, கியரை குறைங்க. அந்த வைப்பர் பாயிண்ட் அந்த பிரேக் மேல கிட்ட வரவும் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்க, வண்டி மூவ் ஆயிரும். நான் மறுபடியும் அந்த இடம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சென்டர் வைப்பர்ல இருந்து, அதாவது ரைட் சைடு வைப்பரோட எண்டிங் பாயிண்ட். இப்ப பாருங்க, எதிர்த்தாப்புல வந்தாங்களா, நீங்க என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு என்ன பண்ணிடுவோம், லெஃப்ட் திருப்பிடும். அப்படி திருப்ப கூடாது. உங்க வண்டியை லைட்டா பிரேக் தான் பண்ணிக்கணும். வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணிக்கோங்க. உங்க லைன் கிடைக்கவும் திரும்ப என்ன பண்ணிக்கணும், லைட்டா ஆக்சிடென்ட் கொடுத்து பிக்கப் பண்ணிக்கிறணும். சோ நான் எதுலயுமே வண்டி என்ன பண்ணிக்கலாம், டர்ன் பண்ணல. அங்க பார்த்தோன்னே படக்குன்னு என்ன பண்ணிடுறீங்க, எல்லாரும் லெஃப்ட்ல திருப்பிடுறீங்க. அப்படி திருப்ப கூடாது. சோ இங்க ரோடு வந்து கொஞ்சம் மோசமா இருக்கு, அதனால லைட்டா நான் பிரேக் கொடுத்துக்கிட்டேன். ஸ்லோ டவுன் ஆனனால கியரை டவுன் பண்ணியாச்சு.
அந்த டர்னிங் வந்து எப்படி இருக்குன்னா லெஃப்ட்ல ஏறி போய் ரைட்ல நம்ம திருப்புற டர்னிங்கா இருக்கு. ஸோ இங்க சைன் போர்ட் பாருங்க, ரயில்வே கேட் போட்டு ரயில்வே கிராசிங். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வர்றீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ரயில்வே கிராசிங்ல இருந்து ஆள் வருவாங்க, அவங்களுக்காக ஒரு ஹாரன். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து நான் விலகி அப்படியே போறேன். ஒவ்வொரு தடவையும் இந்த பாயிண்ட் நான் ஏன் சொல்றேன்னா, லெஃப்ட் நிறைய பேர் இதை பார்க்கவே மாட்டேன்றீங்க. ஸோ லெஃப்ட் பார்த்துட்டா இந்த பாயிண்ட கண்டிப்பா நான் என்ன பண்ண முடியும், நம்மளால பார்க்க முடியும். காரோட இந்த பாதியை மட்டும் நீங்க பார்த்து ஓட்ட கூட, காரோட மீதி பாதையை நீங்க பார்த்து டிரைவ் பண்ணிக்கிறணும். ஸோ ஆட்டோ வராருன்னு ஆக்சிடென்ட் மட்டும் கால் எடுத்துக்கிட்டேன், அவர் போயிருவாரு. அவர் வரான்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, படக்குன்னு லெஃப்ட் திருப்ப கூடாது. லெஃப்ட்ல அங்க இடம் கிடையாது. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக டாப் கியர் போட்டு நம்ம ஆட்டுக்கு ட்ரை பண்ண வேண்டியதான். இந்த அம்மாவுக்காக நான் முன்னாடியே ரைட் எடுத்துட்டேன். அட்வான்ஸ்டா யோசிக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அட்வான்ஸ்டா நீங்களே வந்து என்ன பண்ணிக்கணும், இங்க ஆள் வர்றாங்க, இங்க இப்ப கொஞ்சம் ரைட் மிரர் பார்க்கணும், திரும்ப என்ன பண்ணிக்கணும், இந்த ஏரியா பார்த்து வீல ஸ்டடி பண்ணிக்கிறணும். ஸோ அட்வான்ஸ்டாவே நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே வரணும். எதுவுமே பக்கத்துல போனா ஜட்மெண்ட் பண்ண முடியாது. மேடம் எனக்கு நீங்க இந்த பாயிண்ட வச்சு எனக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்க, அது வரைக்கும் நான் போகவா அப்படிலாம் போகலாம் வேண்டாம். அது ஒரு கொஞ்ச தூரம் பக்கத்துல நீங்க போயிட்டீங்க அப்படின்னா வேற வழி இல்ல, நீங்க எப்படி எடுக்கணும்ன்றதுக்காக அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லி கொடுக்குறேன். அதர்வைஸ் நீங்க என்ன பண்ணிக்கணும், அட்வான்ஸ்டாவே என்ன பண்ணிக்கணும், ரைட்டை திருப்பிக்கிறணும். ஸோ இப்ப எனக்கு இவருக்கு முன்னாடி போறாரு, நான் இவர்கிட்ட இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரைக்கும் நான் போகலாம், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் பிளேட் வரைக்கும் நீங்க போகலாம் அந்த டூ வீலர் பின்னாடி. ஸோ அவர் ரொம்ப ஓட்டுறாரு லெஃப்ட் சைடு, ஸோ அதனால அவர் அவாய்ட் பண்ணி நம்ம போயிருவோம் ரைட்ல. ஸ்பீட் பிரேக்கர் வருது, ஃபுல் கிளச், லைட்டா அப்படியே பிரேக்கு, வைப்பர் மறையுது, பிரேக்கை விட்டுட்டேன். ஸ்பீடு குறைஞ்சனால கியரையும் நான் குறைச்சிட்டேன். ஸோ இப்போ நான் ரைட் டர்ன் பண்ணணும், ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டேன், மிரர் பார்க்கணும், ஹார்ன் கொடுக்கணும். ஸோ ரைட் எப்பவுமே என்ன பண்ணிக்கணும், ஃபுல்லா நல்லா ஏறி போய் திருப்புங்க. அப்பதான் ரைட் சைட் டிரைவர் சீட் பக்கம் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நம்ம மறுபடியும் என்ன பண்ணிக்கணும், நமக்குரிய லெஃப்ட் சைடு ஏரியாவோட நம்ம ஜாயிண்ட் ஆகிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இதை ஏன் நானே ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம வீடியோஸ்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் காட்ட முடியாது. ஸோ இதனால நானே வந்து என்ன பண்ணிக்கிறேன், நானே ட்ரை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற சொல்றதுக்காக தான் உங்களுக்கு ஒரு 3 நாளா இந்த வீடியோ நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நான் சொல்றேன் தெரியும். இந்த பசங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ யார் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க ஆக்சிடென்ட் மட்டும் கால் எடுத்துக்கோங்க. தன்னாலே வண்டி என்ன செய்யும், கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அந்த டைமிங்ல என்ன பண்ணிக்கலாம், நீங்க லெஃப்ட் பார்த்துட்டே ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணிட்டே வருவீங்க மேடம், அவர் வரும்போது என்னைய பாக்குற மாதிரியே இருக்கு மேடம் ஃபீல் பண்ணா, டக்குன்னு காலத்துக்கு பிரேக்ல வைங்க. அவங்க பசங்களோட ஹாரன். இன்னைக்கெல்லாம் அவர் கிளாஸ் கொடுத்துட்டு போனேன். அந்த மேடம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆப்போசிட்ல லாரி பஸ் எல்லாம் வருதுன்னு பார்த்துட்டு இப்படியே என்ன பண்ணிட்டாங்க, சரிங்க லெஃப்ட்லயே திருப்புறாங்க. சோ டக்குன்னு என்ன பண்ணிருக்கூடாது, லெஃப்ட் திருப்ப கூடாது. நான் ஏன் திருப்ப கூடாதுன்னு சொல்றேன்னா, லெஃப்ட்லயும் நம்மள மாதிரி ஒரு டூ வீலர்ஸ் நம்ம கார்ல போறோம், எப்பவுமே வந்து ரொம்ப லெஃப்ட் ஒட்டி போகல இல்லையா, ஒரு டூ வீலர் போற அளவுக்கு தானே பாதை இருக்கு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, இவங்க நல்லா ஓட்டுவாங்க போல இருக்கு, அப்ப நம்ம பாட்டுக்கு தைரியமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு வருவாங்க. சோ அதனால என்ன பண்ணிடக்கூடாது, சடனா லெஃப்ட் திருப்பிடக்கூடாது. இங்க ஒயிட் லைன் இருக்கு, லெஃப்ட் சைடுல ஒயிட் லைன், ரைட் சைடுல ஒயிட் லைன். இது அந்த ஒயிட் லைன் நிறைய பேர் ஒயிட் லைனுக்கு தாண்டி போக கூடாதுன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒயிட் லைனை பாத்துக்கிட்டே இப்படி ஓட்டுவாங்க. அப்ப கார் எங்க போகும், அந்த ஒயிட் லைனை ஒட்டியே போகும். அப்ப பின்னாடி வரவர் எப்படி வருவாரு, ஓவர்டேக் அவரால் பண்ண முடியாது, நீங்க ஓவர்டேக் பண்றீங்கன்னு நினைச்சுக்குவாரு. சோ லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு 2 feet கேப் விட்டு நீங்க இப்படியே டிரைவ் பண்ணாலே போதும். இந்த கர்வ் அப்படியே அழகா வருதுன்னா அப்படியே என்ன பண்ணிக்கணும், அந்த கர்வ்லயே நீங்க திருப்பிக்கிறோம், வளைவுலயே திருப்பிக்கிறணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் அப்படியே ரிவர்ஸ் போறேன். அந்த ஏரியா பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ரைட் சைட்லயும் கல் இருக்கு, அதே மாதிரி லெஃப்ட் சைட்லயும் ஒரு கல் இருக்கு. இந்த கேப்புக்குள்ள ரிவர்ஸ் போய் நான் வந்து லெஃப்ட் டர்ன் பண்ணணும், ரிவர்ஸ்லயே வந்து என்ன பண்ணணும், லெஃப்ட் டர்ன் பண்ணணும். இந்த 2 கல்லுகளுக்கு நடுவுல போய் லெஃப்ட் டர்ன் பண்ண போறேன், சரிங்களா? சோ இந்த கல்லு இப்ப இந்த ஏரியா எப்படி இருக்கு, அப்படியே ஸ்ட்ரைட்டா போகணும் இல்லைங்களா, அப்படியே ஸ்ட்ரைட்டா போகணும். அந்த வளைவு எங்கன இருக்கு, அந்த கல்லை தாண்டி, அதாவது லெஃப்ட் சைட்ல உள்ள கல்லை தாண்டி லெஃப்ட் சைட்ல நம்ம போய் டர்ன் பண்ண போறோம். அது வரைக்கும் எப்படி இருக்கணும், ஸ்டேரிங் ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும், சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? சோ ரிவர்ஸ் கியர், நான் ஃபர்ஸ்ட் கியர் ரிவர்ஸ் கியர் ரெண்டுமே என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, மூவிங் கியர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்து ஆக்சிலேட்டர் நம்ம கொடுக்க வேணாம். மேடம் என் வண்டியில நான் எவ்வளவுதான் ஆஃப் கிளச் கொண்டு வந்தாலும் வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது மேடம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ ஆஃப் கிளச்ல பிடிச்சிக்கோங்க, லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ மிரர்ல வந்து எனக்கு ரைட் சைட் ஸ்டோன் தெரியுது, அதாவது கல்லு தெரியுது. ஸோ நான் அப்படியே மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் போய் லெஃப்ட்ல டர்ன் ஆகணும்.
இந்த 2 கல்லுகளுக்கு நடுவுல அப்புறம் கார் நிக்குது. இது வந்து ஒரு கார் நிக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. அந்த ரைட் சைடுல ஒரு கார் நிக்குது, லெஃப்ட் சைடுல ஒரு கார் நிக்குது. நான் அதுக்கு நடுவுல போய் லெஃப்ட் டர்ன் பண்ணி வண்டியை பார்க் பண்ணி நிக்கணும். எனக்கு அப்படிதான் பார்க்கிங் ஏரியா இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த காரோடைய நம்ம காரோடைய எண்டிங் பாயிண்ட் அந்த கல்லு, அதாவது அங்க ஒரு காரோட எண்டிங் பாயிண்ட நீங்க மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் அந்த கல்லை தான் நான் மேட்ச் பண்ண போறேன். ஸோ ரிவர்ஸ் கியர்ல நான் போறேன். இப்பவே நம்ம திருப்பினோம்னா அந்த கல்லுல போய் இடிப்போம். அதனால இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய்க்கிறோம். அதே ஆஃப் கிளட்ச், வண்டி மூவ் ஆகாத பட்சத்துக்கு லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்துக்குருவோம். சோ கொடுத்தாச்சுங்களா? சோ இப்ப நான் ரெண்டையும் மேட்ச் பண்ணி நிப்பாட்டிக்கிட்டேன். இப்ப என்ன பண்ணிக்கணும், எனக்கு இங்க இருந்து விஷுவல் கண்ட்ரோல் பார்த்தா என்னோட காரோட எண்டிங் பாயிண்ட் உங்களுக்கு நீங்க கேட்பீங்க, காரோட எண்டிங் பாயிண்ட் வந்து நான் எப்படி மேடம் காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கேன், என்னோட காரோட எண்டிங் பாயிண்ட் தெரியாதே மேடம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நம்ம காரோடைய பேக் சைட் சீட் பெல்ட் இருக்கும் இல்லைங்களா? சோ அதை ஒட்டி தான், அதாவது ஒரு அடி முன்ன பின்ன இந்த மாதிரி தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்க டிரைவர் சீட்ல இருந்து உள்ள பார்க்கும் போது உங்களுக்கு அந்த எண்டிங் பாயிண்ட், காரோட எண்டிங் பாயிண்ட் கண்டிப்பா தெரியாது. ஸோ நம்ம காரோடைய பேக் சைட் சீட் பெல்ட் கண்டிப்பா தெரியும். ஸோ அதை ஓரளவுக்கு நீங்க மேட்ச் பண்ணிக்கோங்க. காரோடைய பேக் சைட் சீட் பெல்ட், அந்த கல்லோடைய எண்டிங் பாயிண்ட், ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகி நிற்கும். இதை வெளியில இருந்து பார்த்தா காரோட எண்டிங் பாயிண்ட் டைல் லேம்ப் தெரியும், அந்த கல்லோட எண்டிங் பாயிண்ட் தெரியும். ஸோ இந்த இடத்துல இருந்து நான் இப்போ என்ன பண்ணிக்கணும்னா ஃபுல் லெஃப்ட் லாக், ஏன்னா என்னோட வண்டி லெஃப்ட் சைட்ல தான் போக போகுது. ஸோ ஸ்டேரிங் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஃபுல்லா ரொட்டேட் பண்ணிட்டேனா? ஓகே. இப்ப மறுபடியும் அதே மூவ்மெண்ட் தான், அதே ஆஃப் கிளட்ச்ல தான் போகணும். இப்ப நீங்க லெஃப்ட் திரும்புறதுனால பாடி என்னமோ லெஃப்ட் போகும். இதே இது மறுபடியும் நான் சொல்றேன், ஏன்னா இதை வீடியோ திரும்ப நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு இப்ப நான் லெஃப்ட் உங்களை போக சொல்றேன். அப்ப நீங்க என்ன செய்வீங்க, லெஃப்ட்ல டக்கு டக்குன்னு ஸ்டேரிங்க திருப்பிடுவீங்க இல்லையா? ஆனா இப்ப ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு நீங்க லெஃப்ட் போங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, மேடம் லெஃப்ட் திருப்புறதா இருந்தா ரைட் திருப்பணுமா, லெஃப்ட் போறதா இருந்தா நான் ரைட் ஸ்டேரிங்க திருப்பணுமா, இல்ல நான் ரைட் போறதா இருந்தா லெஃப்ட் ஸ்டேரிங்க திருப்பணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்கிட்டையுமே வருது. ஒண்ணும் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு லெஃப்ட் போங்கன்னா லெஃப்ட் போறீங்க இல்லையா? அதே மாதிரிதான் கியர் மட்டும் தான் மாறுது, ரிவர்ஸ் கியர் போட்டுக்கிறோம். அதே லெஃப்ட் சைடு தான் ஸ்டேரிங்க சுத்துறீங்க. உங்களுடைய கார்னர் ஃபர்ஸ்ட் பேனட்டோடைய கார்னர், அதே பேக் சைடு எண்டிங் பாயிண்டோட கார்னர் தான் இப்ப லெஃப்ட் போக போகுது. ஆனா பேனட் என்ன செய்யும், ரைட் சைடு போகும். இப்ப ரைட் சைடு போகும்போது என்ன ஆகும், இந்த கல்லுல போய் இடிக்குதா அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். சரிங்களா? இதே இது மெயின் ரோடா இருந்தால் மெயின் ரோட்ல இருந்து வண்டிங்க வந்துகிட்டே இருக்கும். இல்ல இந்த கல்லுக்கு பதிலா ஒரு கார் நிக்குதுன்னா அந்த கார்ல போய் நம்ம டச் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து ரிவர்ஸ் பார்த்து சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மேட்சிங்க வந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் நீங்க ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நான் பண்ண போறேன். மறுபடியும் அதே ஆஃப் கிளச்ல மூவ் ஆகல அப்படின்னா லைட்டா ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கோங்க. என்னோட கவனம் லெஃப்ட் சைட்லயும் இருக்கு, திரும்பி பார்த்துக்கணும். இப்ப இன்னொரு டவுட் வரும், மேடம் எனக்கு மிரர்ல வந்து எனக்கு அந்த டேர்னிங் பாயிண்ட் தெரியல மேடம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க க்ளோஸ்டா வந்துட்டீங்கன்னா அந்த டேர்னிங் பாயிண்ட் தெரியாது. அதாவது திரும்பக்கூடிய இடத்துல வந்து நீங்க நின்றுட்டீங்கன்னா உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் தெரியாது. அதை தாண்டி இருக்கிற வியூ மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இதே இது நான் அங்க நிப்பாட்டி இருந்து இந்த லெஃப்ட் மிரர்ல நான் ஜட்ஜ் பண்ணேன்னா கண்டிப்பா இந்த டேர்னிங் பாயிண்ட் எனக்கு அந்த மிரர்ல தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன், அதனால இப்ப நான் வண்டியை திருப்புறேன். சோ நான் இப்ப பின்னாடி போறேன் இல்லைங்களா? எந்த பக்கமா போறேன், லெஃப்ட் சைட்ல போறேன். ஆனா பாடி வந்து லெஃப்ட் போகுது, பேனட் என்ன பண்ணுது, ரைட் போகுது இல்லைங்களா? சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ என்னோட கவனம் வந்து ரைட்லயும் இருக்கணும். ஓகேங்களா? கிராஸா நிக்குதுங்களா, இந்த பேனட் எங்க போய் அங்க டச் பண்ணுதுங்களா? சோ பாருங்க, லெஃப்ட்ல வண்டி உள்ள போகுதுங்களா? எவ்வளவு நம்ம அந்த மேட்ச் பண்ணியிருந்தோம்னா எவ்வளவு அழகா உள்ள போகுது பாத்தீங்களா? சோ உங்களுக்கே ஒரு கான்பிடென்ட் வரும், நம்ம தைரியமா எந்த இடமா இருந்தாலும் வண்டியை லெஃப்ட் உள்ள போயிடலாம் அப்படின்னு. இன்னொன்னு மறக்காம ரைட்டையும் நம்ம அப்பப்ப பாத்துக்கணும். சோ ஃபார்வர்ட்ல போகும்போது எப்படி 4 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை நான் லெஃப்ட் ரைட்டு மிரர் பார்க்க சொல்லணும், அதே மாதிரிதான் ரிவர்ஸ் வரும்போது லெஃப்ட் ரைட்டு நீங்க மிரர் பாத்துக்கணும். சோ விண்ட்ஸ்கிரீன் வியூ இப்படியே லெஃப்ட் போயிடவா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா போய் அதுல போய் இடிச்சிரும் இல்லைங்களா? விண்ட்ஸ்கிரீன் வியூ இந்த ரோட பார்த்து வரும்போது வீல் என்ன பண்ணிக்கணும், நீங்க ஸ்டடி பண்ணிக்கிறணும். சோ வீல் ஸ்டடி ஆயிடுச்சுங்களா? இப்ப மறுபடியும் பாருங்க, விண்ட்ஸ்கிரீன் வியூ இப்படியே போனோம்னா வண்டி என்ன செய்வோம், லெஃப்ட்லயே போய் லாக் பண்ணி இடிச்சிருவோம் இல்லைங்களா? அதனால என்ன பண்ணிக்கணும், விண்ட்ஸ்கிரீன் வியூ ஸ்ட்ரைட், அதாவது விண்ட்ஸ்கிரீன் வியூ நான் சொல்றது நமக்கு டஸ்ட் எதுவும் உள்ள வந்து பராம அதிகமா காத்து வராம இருக்கிறதுக்கு இந்த விண்ட்ஸ்கிரீன் முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு இல்லைங்களா? அது வந்து எதிர்த்தாப்புல உள்ள ரோட பார்த்து அல்லது எதிர்த்தாப்புல உள்ள காரை பார்த்து வரும்போது வண்டி என்ன பண்ணி நிப்பாட்டிக்கணும், வீல என்ன பண்ணிக்கணும், ஸ்டெடி பண்ணிக்கிறணும். ஓகேங்களா?
சோ பாருங்க, என்னோட வண்டி நேரா இருக்கா இல்லையான்றதுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் பின்னாடி போய் பாக்குறேன். வண்டி நேரா போகுதுங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்ப பாருங்க லெஃப்டே, அதாவது ரைட்ட ஒட்டி போகுதுங்களா? அப்ப வண்டி எந்த பக்கம் எடுக்கணும்? நம்ம லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா கொஞ்சம் விலகும். விலகுதுங்களா? அப்ப ஓரளவுக்கு நேரம் ஆயிடுச்சுங்களா? சோ இதுதாங்க ரிவர்ஸ். லெஃப்ட் எடுத்தீங்கன்னா லெஃப்ட் தான் வண்டி போகும், ரைட் எடுத்தீங்கன்னா ரைட் தான் வண்டி போகும். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து வண்டியை உள்ள லெஃப்ட் சைடு எடுத்தோமா, எந்த பக்கமா எடுத்தோம்? லெஃப்ட் சைடா எடுத்தோம். சோ லெஃப்ட் சைடு தான் நம்ம ஸ்டேரிங்கை லாக் பண்ணி உள்ள கொண்டுட்டு வந்துட்டோம். விண்ட்ஸ்கிரீன் வியூ ஸ்ட்ரைட்டா இருக்கும் போது என்ன பண்ணிக்கணும்? வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி வீலை ஸ்டடி பண்ணிக்கிறணும். வீலை ஸ்டடி பண்றது எப்படி? 2 ரவுண்ட் 1.5 ரவுண்ட் பண்ணா போதும், வீல் இங்கே ஸ்ட்ரைட் ஆயிரும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் கொஞ்சம் பின்னாடி போகலாமா? இதுலயே போய் பாருங்க, நான் ரிவர்ஸ் வந்து மறுபடியும் எடுக்க போறேன். சோ விண்ட்ஸ்கிரீன் அப்படின்றது நான் எதை சொல்றேன்? ஃப்ரண்ட் விண்ட்ஸ்கிரீன் அப்படின்னா இந்த பாருங்க, இவ்வளவு பெரிய கண்ணாடி இருக்குங்களா? இந்த கண்ணாடி எதுக்காக கொடுத்துருக்காங்க நமக்கு? வண்டி ஓட்டிட்டு போகும்போது அதிகமா காத்தடிக்கும். ஸோ டிரைவரால அதை வந்து பார்க்க முடியாது, ரோட பார்க்க முடியாது, தூசி விழுகும். நம்ம டூ வீலர்லயே போகும்போது ஹெல்மெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோமா அந்த கண்ணாடியை? ஸோ அதே மாதிரி இந்த விண்ட்ஸ்கிரீன் வியூ வந்து எதிர்த்தாப்புல உள்ள ரோடு அல்லது எதிர்த்தாப்புல ஒரு கார் நிப்பாட்டிக்காங்க, அந்த கார் வந்து நம்மளை பார்த்து நிக்குது அப்படின்னா அந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கணும்? வண்டியை நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி வீலை ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் வீல் ஸ்டடி பண்றது எத்தனை ரவுண்ட் சொல்லியிருக்கேன்? 2 தடவை ஸ்பீடா மீட்டர் வர்ற மாதிரி இந்த சமமா இருக்கிற மாதிரி வரும்போது, இந்த ஸ்பீடா மீட்டரை என்னோட பார்வைக்கு நான் 2 தடவை இந்த சமமா வர்ற மாதிரி இருக்கும் போது வீலை 2 தடவை ரொட்டேட் பண்ணிக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? நான் மறுபடியும் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். ஸோ லெஃப்ட்ல லாக் பண்ணி வந்தேன். லாக் பண்ணிட்டு இந்த விண்ட்ஸ்கிரீன் வியூ இந்த ரோட பார்த்து, எதிர்த்தாப்புல உள்ள ரோட பார்த்து வரவும் வண்டி நிப்பாட்டிக்கணும். அது எப்படி மேடம் வரும் அப்படின்னா நம்ம தான் பார்க்கணும். அது வருதா இல்லையா நம்ம என்ன பண்ணணும்? நேரா பாத்துக்கிட்டே வரணும். நேரா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கணும்? வீலை ரொட்டேட் பண்ணிக்கணும். எந்த பக்கம்? நம்ம லெஃப்ட் லாக் பண்ணி வந்தனால இப்ப ரைட்ல ரொட்டேட் பண்றோம். சோ இது இப்போ ஒரு தடவை ஸ்பீடா மீட்டர் நான் பாத்துட்டேன், இங்க இது சமமாயிருச்சு. சோ நான் ஒரு தடவை ஸ்பீடா மீட்டர் பார்த்துட்டு இது சமமாயிருச்சு, இதை மறுபடியும் நான் ரொட்டேட் பண்ணணும் ரைட்ல. சோ ரொட்டேட் பண்ணிட்டேன்னா இது 2வது தடவை வந்துருச்சு. இப்ப என்னாலையும் ஸ்பீடா மீட்டர் பார்க்க முடியும். சோ 2 தடவை இந்த மாதிரி சமமா வருது அப்படின்னு சொன்னா இங்க வீல் ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஓகேங்களா? இதே இது நீங்க ரைட் லாக் பண்றீங்க, ஃபுல்லா ரைட் திருப்புறீங்க, ரைட் திருப்பிட்டு இந்த ஆங்கிள் இப்படி இருக்கு இல்லைங்களா? கிராஸா இருக்கு இல்லையா? என்னால இப்ப ஸ்பீடா மீட்டர் பார்க்க முடியல. சோ லெஃப்ட்ல சுத்துறேன், இது ஒரு தடவை. என்னால ஸ்பீடா மீட்டர் ஒரு தடவை பார்க்க முடியுது. இதே மாதிரி இன்னொரு தடவை மேல போய் கீழே இறங்கிரும். சோ இப்ப 2வது தடவை பார்த்துருக்கு வீல் ஸ்ட்ரைட்டா. இதுல கன்ஃபியூஷன் இல்லையே? ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா ரைட்ல டேர்ன் ஆக போறேன். இப்போ விஷுவல் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா நான் இப்படியே இந்த ரைட் ஒட்டியே நான் போய் ரைட் திருப்பினேன்னா அந்த கல்லோட எண்டிங் பாயிண்ட் என்னோட டோர்ல வந்து கீழல் விழுந்துரும். இப்போ நீங்க வந்து ரைட் தானே திருப்புறோம், நான் டிரைவர் சீட் பக்கம் ரைட் தானே என்னோட பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பாட்டுக்கு திருப்புவீங்க, கீரல் எல்லாமே டோர்ல விழுந்துரும். இல்ல அங்க ஒரு கார் நின்னுச்சுன்னா அந்த கார்ல வந்து நம்ம இடிச்சிருவோம் இல்லைங்களா? சோ அதனால எப்ப ரைட் திருப்பினாலும் அந்த லெஃப்ட் சைட்ல வந்து நீங்க வண்டியை நிப்பாட்டுங்க. சோ அந்த லெஃப்ட் சைட்ல வந்து எப்பவுமே என்ன பண்ணிக்கணும்? வண்டியை நிப்பாட்டணும். சோ இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சோ நான் ரைட்ல ஒட்டி போனா இடிக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா? அதை உங்க பார்வைக்கு காட்டுறதுக்காக இப்ப நான் அதே மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். நீங்க கார் ஓட்டிட்டு வந்தா இப்ப ரைட் ஒட்டியே அவசரமா திருப்பிட்டீங்கன்னா அப்ப அந்த வண்டி எப்படி போய் இடிக்குன்றத கொஞ்சம் நோட் பண்ணுங்க. இப்ப இதுல நான் போய் திருப்பணும். இப்ப பாருங்க, ஒட்டனா. சோ இப்ப கார் எங்க இடிக்கும்? இந்த இடத்துல டச் ஆகும். ஓகேங்களா? சோ ரைட், அதனாலதான் நான் எப்பவுமே என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஏறி போய் திருப்ப சொல்லியிருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க வந்து நிக்குதுன்னு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு வீடியோவா போடுறேன் அப்படின்னா, அது இடிக்குமா இடிக்காதா அப்படின்னு சொல்லி நீங்க இறங்கி போய் பார்க்க முடியாது. உங்களுக்கு வண்டி வந்து எந்த ஆங்கிள் நிக்குதுன்னு நீங்க உங்க முன்னாடி எதுவும் அந்த ஒரு பிக்சர் மாதிரி ஓடாது இல்லைங்களா? சோ அந்த பிக்சரை நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். நீங்க தப்பா போனீங்கன்னா வீடியோ இப்படிதான் இருக்கும்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கார் எப்படி வந்து நிக்குதுன்னு பாருங்க. நீங்களும் உங்க காரை வந்து அவசரமா இப்ப ரைட்ல திருப்பிட்டீங்க, பக்கத்துலயே வந்து திருப்பிட்டீங்கன்னா இந்த கல்லுக்கு பதிலா ஒரு கார் நிக்குதுன்னா அந்த காரோடைய பம்பர்ல போய் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? இடிச்சிருவோம். அல்லது அந்த காரோட எண்டிங் பாயிண்ட் அல்லது அந்த காரோடைய ஹெட் லேம்ப் இல்லைங்களா? சோ இந்த மாதிரிதான் போய் கிராக் ஆகி நிறைய கோடு ஓடா விழுந்திருக்கும் கார்ல. பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகுறது இந்த கார்னர்ல போய் நம்ம திருப்புறதுதான். பாத்துக்கோங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், தப்பா உள்ள வந்துட்டோம் இல்லையா? திரும்ப இந்த வண்டியை வெளியில எடுக்கணும்ல.
இல்ல நான் முன்ன பின்னான்னு போய் அட்ஜஸ்ட் பண்றேன்னா பண்ணவே பண்ணாதீங்க. எப்படி உள்ள வந்துச்சு? ரைட் திரும்பியே தானே வந்துச்சு. என்னோட வீலும் அதே மாதிரி தான் ரைட்ல திரும்பியே இருக்கு. ரிவர்ஸ் கியர் போட்டுக்குருவோம். ஸோ ஆஃப் கிளச் வந்துட்டு நான் வண்டி என்ன செய்றேன் அப்படியே கொண்டு போறேன். பாருங்க பழைய பொசிஷனுக்கே என்ன பண்ணிடுச்சு வண்டி வந்துருச்சு. சோ அப்படியே வந்துருச்சுங்களா? வந்ததுக்கு அப்புறம் வீலை ஸ்டடி பண்ணணும் இல்லைங்களா? அப்படியே போயிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? போய் பின்னாடி இடிச்சிருவோம். சோ அதனால மறுபடியும் என்ன பண்ணிக்கணும்? வீலை ஸ்டடி பண்ணிக்கணும். விண்ட்ஸ்கிரீன் வியூ ஃப்ரண்ட் வியூவை பார்த்து நேரா வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிக்கணும்? வீலை ஸ்டடி பண்ணணும். எனக்கு இப்போ இந்த வீல் ஸ்டடி ஆகுதா இல்லையான்றது கன்ஃபியூஷனா இருக்கு. சோ அதனால நான் மறுபடியும் என்ன பண்ணிக்கிறேன்? ஏதாவது ஒரு பக்கம் லாக் பண்ணிக்கிறேன். சோ லாக் ஆகி தான் நிக்குது. சோ இப்போ 1 2 வீல் ஸ்ட்ரைட் ஆயிடுச்சுங்களா? சோ இப்ப இதுக்கு ஈவனா பேரலரா வண்டி நிக்குதுங்களா? விண்ட்ஸ்கிரீன் வியூ ஸ்ட்ரைட்டா இருக்கு. எனக்கு பின்னாடி போனாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த கான்பிடன்ட் நமக்கு வரணும். தப்பாவே நம்ம பண்ணாலும் என்ன பண்ணணும்? வண்டியை வெளியில எடுக்கணும். எந்த மாதிரி வந்தோமோ அந்த மாதிரியே ஸ்டேரிங் எங்கிட்டு திருப்பாதீங்க. ரிவர்ஸ் கியரை மட்டும் வெளியில போட்டு எடுங்க. கார் இந்த மாதிரி வந்து நின்றுச்சு. சோ பாருங்க நான் வண்டியை ரிவர்ஸ் கியர் போட்டு வெளியில எடுக்கிறேன். ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னோட நான் நிப்பாட்டின ஏரியா வந்து கனெக்ட் பண்ணி நிப்பாட்டினது சரியில்லை. சோ அதனால வண்டியை நான் வெளியில எடுத்துட்டேன். சோ வெளியில ரிவர்ஸ் பார்த்துட்டு பின்னாடி ஆள் வர்றாங்களான்னு பார்த்துட்டு எனக்கு கிளியரா இருக்கு. நான் வண்டியை பின்னாடி எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. இப்ப எனக்கு விஷுவல் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல உள்ள அந்த கல்லு ஃபுல்லா தெரியுது. ரைட் சைட்ல ஃபுல்லா இந்த கல்லு தெரியுது. அப்போ அங்க ஒரு கார் நிக்குது. ரைட் சைட்ல ஒரு கார், லெஃப்ட் சைட்ல ஒரு கார் இருக்குன்னா ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியணும். ஏன் சொல்றேன்னா இப்போ வந்து நான் லெஃப்ட ஒட்டிட்டு போய் வண்டியை நிப்பாட்ட போறேன். ஏன்னா லெஃப்ட் ஏறி போய் தான் ரைட்ல நம்ம டேர்ன் ஆகணும். சோ அதனால ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கிறேன். லெஃப்ட் திருப்பிக்கிறேன். இப்ப நீங்க அடுத்து கேப்பீங்க, மேடம் எனக்கு வந்து லெஃப்ட் கார்னர்ல போய் இந்த வண்டியை நான் எப்படி இடிக்காம நிப்பாட்டுறதுன்னு கேப்பீங்க. சோ இங்க இருந்து பார்க்கும் போகும்போது உங்களுக்கு சென்டர் நான் அதாவது ரைட் சைடோட எண்டிங் பாயிண்ட் வைப்பர் பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ அது வந்து அந்த கார்னர் ஒட்டி போகும். இல்ல அதையும் மீறி பார்த்தா நீங்க கொஞ்சம் எட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது தெரிஞ்சிரும். சோ இதுக்கு வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? ரைட்டு திருப்பணும். அப்படியே போனீங்கன்னா இடிச்சிரும். சோ பாருங்க நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த பக்கம் திருப்புறோமோ அதுக்குரிய லெஃப்ட் சைடு பாயிண்ட வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும். அப்பனா எந்த ப்ராப்ளம் வராது. மறுபடியும் என்ன பண்ணிக்கணும்? விண்ட்ஸ்கிரீன் வியூ ஸ்ட்ரைட்டா வருதான்னு நம்ம பாத்துக்கணும். அது வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கணும்? வீல ஸ்டடி பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இந்த பாயிண்ட் லெஃப்ட் சைட ஒட்டி வந்துட்டேனா? சோ இந்த ஏரியால நான் திருப்புறதுக்கு பாருங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போய் இந்த இடம் எனக்கு வந்து எண்டிங் பாயிண்ட் கரெக்டா இருக்கு. நான் வந்து ஃபுல்லா ரைட்ல சுத்திக்கிட்டேன். ஏன் ரைட்ல சுத்துனேன்றத மட்டும் பாருங்க. அங்க ஒரு கல்லு இருக்கு இல்லைங்களா? அந்த கல்லுல வந்து நான் இடிச்சிடக்கூடாது. ஏன்னா இவ்வளவு கேப் இருக்கு. இந்த கேப்ல நான் இவ்வளவு கேப் விட்டு வரும்போது இன்னொரு டவுட் என்ன வரும்? மேடம் நான் அந்த லெஃப்ட் கார்னர் வந்து எனக்கு அந்த கல்லுல இடிச்சிடாதா? நிறைய பேர் கேட்பீங்க. டிராபிக்ல நான் கூட்டிட்டு வரும்போது என்ன சொல்வீங்க? மேடம் சும்மா தைரியமா ரைட் லாக் பண்ணி எடுங்க மேடம் சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? மேடம் இந்த கார்னர் வந்து அந்த கார்ல இடிச்சிடாதான் கேட்பீங்க. இப்ப பாருங்க நான் எந்த இடத்துல இருந்து நிப்பாட்டிட்டு நான் வண்டி எடுக்கிறேன் பாருங்க. ஃபுல்லா ரைட்ல சுத்தி பாருங்க. இந்த இடத்துல மைனூட்டிக்கா திருப்பணும். ஏன்னா உங்களோட விஷுவல் கண்ட்ரோல் அதுல இடிக்குதா இல்லையா நீங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே அழகா வரலாம். பாருங்க இடிக்குதா? இடிக்கல. மறுபடியும் அந்த விண்ட்ஸ்கிரீன் வியூ ஸ்ட்ரெடியா வரும்போது சோ என்ன பண்ணிக்கணும்? வீல ஸ்டடி பண்ணிக்கிறணும். ஓகேங்களா? ஃபுல் கிளச் பிரேக். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து ஃபார்வர்ட்ல இருந்து ரைட்ல எப்படி டர்ன் ஆகி வந்தோம் அப்படின்றத நீங்க பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து இந்த கிளாஸை நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிருவோம். பாத்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு சாமி கிட்ட நம்ம வந்து நிப்பாட்டி அவருக்கு கீழே வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் ஃபார்வர்ட் பார்க்கிங்லாம் நம்ம எடுத்துருந்துருக்கோம். இது ஏன் இந்த இடத்துல நான் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது 2 3 கார் நிக்கும் போது நான் பண்ணினேன்னா அதுக்குள்ள இந்த கார் அந்த டிரைவர் எடுத்துட்டு போயிடுவார். ஸோ இங்க வந்து இவங்க யாருமே எந்திரிச்சு போக மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ அந்த தைரியத்துல வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த 2 பக்கமும் அந்த கல் இருந்துச்சு. அதை வந்து காரன் இமேஜினேஷன் பண்ணிக்கிறணும். ஸோ அதை இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு தான் நான் அந்த உள்ள வந்தேன். தப்பா வந்தாலும் வண்டியை எப்படி எடுக்கலான்றதையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க தைரியமா கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி இன்னொரு தடவை வீடியோட நான் உங்களுக்கு நான் போடுறேன். பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து என்னோட வீடியோஸை நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க பாருங்க. ஆஹ்
நீங்க வீடியோஸ் பார்க்க உங்களுக்குள்ள டவுட்ஸ் நிறைய வரும். இல்ல மேடம், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீடியோஸ் பார்த்துட்டு, மேடம் நான் வந்து என்னென்ன தப்புலாம் பண்றேனோ, அத நீங்க வந்து எனக்கு தெரியப்படுத்துறது நானே பேசுற மாரி இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். உங்களோட மனசு அறிஞ்சு நீங்க இப்படிலாம் இருக்கீங்க, இத வந்து தவிர்க்கலாம் அப்படின்றத நாங்க வந்து வீடியோவா போட்டுட்டு இருக்கோம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ் வந்து நான் குடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். வீடியோஸ்க்காக உங்களுக்கு இத நான் சொல்லல. இதே ஸ்லாங்ல தான் உங்களுக்கு கிளாஸுமே நான் எடுப்பேன். இதே ஸ்டெப்ல தான் உங்களுக்கும் கிளாஸும் நான் எடுப்பேன். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே அதே மாரி தான் எடுத்துட்டு இருக்கேன். வீடியோஸ்க்காக இந்த மெத்தட நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கல. இதே மெத்தட்ல தான் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். ஆம் அடுத்து பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்க கார் எடுத்தாலும் உங்களுக்கு ஃபேமிலி இருக்காங்கன்னு நெனச்சு நீங்க கார எடுங்க. தைரியமா எடுங்க. ஓவர் கான்ஃபிடென்ட் வேணாம். இன்ட்ரெஸ்ட்டோட எடுங்க. ரொம்ப என்ஜாய்மென்ட் பண்ணுங்க கார வந்து. ஸோ ஃபோன் அதாவது டிரைவிங் பண்ணும்போது ஃபோன் பேசாதீங்க. பார்த்தீங்கன்னா, டூ வீலர்ல பார்த்தீங்கன்னா, உள்ள ஹெல்மெட்டுக்குள்ள வச்சுக்கிறீங்க. ஹெல்மெட்குள்ள வச்சுட்டு பேசிட்டே வர்றோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். நான் மறுபடியும் சொல்றேன், ஃபிங்கர்ஸ்ல வந்து நெயில் வச்சுக்கிறாதீங்க. கால்லயும் சரி, கையிலயும் சரி. அ ஒண்ணு சொல்லுவாங்க, நம்ம சின்ன பிள்ளையில படிக்கும்போது வாரத்துல 1 நாள் வந்து டீச்சர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க இல்லைங்களா? நம்ம ஃபிங்கர்ல வந்து நெயில் இருக்கா, இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப இது எல்லாமே மறந்துட்டோம். காலேஜுக்கு போனோம், அத மறந்துட்டோம். இப்ப வேலைக்கு போறோம், அதையும் நம்ம சுத்தமா மறந்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட சேஃப்க்காக நான் கார்ல உட்காந்துட்டேன். சீட் பெல்ட் போட்டுட்டேன். என்னோட டோர்லாம் லாக் ஆயிருக்கு. இது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இதுவும் இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ எங்கெல்லாம் நமக்கு பிரச்சனை வருமோ, நம்மளோட நெகத்துனாலயும் பிரச்சனை வரும். நம்மனாலயே நம்ம பிரச்சனைகள என்ன பண்ணிக்கிறோம், உருவாக்கிக்கிருவோம். ஸோ அதனால மெயினா என்ன பண்ணுங்க, நெயில கட் பண்ணிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மொபைல் பேசாதீங்க. எவ்வளோ பெரிய டிராவலிங்கா இருந்தாலும், எவ்வளோ பெரிய முக்கியமான காலிங்கா இருந்தாலும் சரி, நீங்க வண்டிய ஓரமா நிப்பாட்டிட்டு, ஒரு 5 மினிட்ஸ் பேச போறீங்க. அந்த 5 மினிட்ஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டே நீங்க பேசாதீங்க. அத அவாய்ட் பண்ணுங்க. மெயினா குழந்தைங்கள முன்னாடி வச்சுக்கிறாதீங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது. சீட் பெல்ட் உங்களுக்கு தான் குடுத்துருக்கோம். கார் குழந்தைங்களுக்கு குடுக்கல. ஸோ அதனால குழந்தை எப்பவுமே சேஃப். நம்மளோட சேஃப் தான் அவங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அ இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ ஹோல்ட் பண்ணிக்கிருவோம் ஃபிரெண்ட்ஸ். பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து சாமி கும்பிடணும்னு நெனப்புல வரல. எப்பவுமே எனக்கு கார் தான் வந்து என்னன்னா சாமி. ஏன்னா இத்தன வருஷமும் நான் டிரைவிங் சொல்லிக் குடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ கடவுள் அருள் இல்லாம நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ அவர் அருளால தான் இந்த இடத்துல அவர் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஒண்ணொண்ணும் பண்ணும்போதும், கடவுளோட அருள் இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் அவரோட அருளால இவ்வளோ நாள் கடந்து வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து அவர் மூலியமா இன்னைக்கு உங்கள நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் கடவுள கும்பிட்டுக்கிறேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். நாளைக்கு மீட் பண்ணுவோம். பாய். ஆஸ் யூசுவல் கிளட்ச பிரஸ் பண்ணணும். வெஹிக்கிள ஸ்டார்ட் பண்ணணும். சீட் பெல்ட் பிரஸ் போட்டுக்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து அப்படியே உட்காந்துட்டு தான் இறங்குனேன். ஸோ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையில்ல. ஸோ மிரர்ஸும் அதே மாரி தான் கரெக்ட்டா இருந்துச்சு. நான் எதுவுமே பண்ணல. ஸோ கொஞ்சம் லைட் டிம் ஆயிருச்சு இல்லைங்களா? ஸோ அதனால நான் லைட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹெட்லாம்ப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். பாய்.